ஹாய், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான் பார்க்கலாமா? த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் அ சீரீஸ். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்க? 0.40 ப்ளஸ் 0.43 ப்ளஸ் 0.46 அப்படியே வந்து 1 வரைக்கும் போகுது. ஸோ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 0.43 1 வரைக்கும் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து எதில் இருக்குது? ஏபியில் இருக்குது. ஏபியில் இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? டிஎன் ஈக்குவல்ஸ் ஏ பிளஸ் என் மைனஸ் 1டி. சரி, இதில் ஏன்னா என்ன? இனிஷியல் டேர்ம், அது என்னது? 0.40. டினா என்ன? செகண்ட் டேர்முக்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 0.43 மைனஸ் 0.40. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டி ஈக்குவல் 0.03. ரைட்டா? இதை வச்சு எப்படியுமோ நம்பர் ஆஃப் சீரீஸ் கண்டுபிடிப்பேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். நான் இதில் n ஈக்குவல் 3 போட்டு ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ எல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் 0.46 கிடைக்கும். ஸோ அது என்னது? தேர்ட் டேர்ம். இங்கே இருக்கா? இங்கே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிஎன் ஈக்குவல்ஸ் 1 எடுத்துக்க போகிறேன். டிஎன் ஈக்குவல்ஸ் 1 தான் என்னது? லாஸ்ட் டேர்ம். ஸோ இப்போ போட்டேன்னா என்னோட வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்ன எடுத்துக்கிறேன்? டிஎன் ஈக்குவல்ஸ் 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 1 தான் லாஸ்ட் டேர்ம். ஸோ இப்போ டிஎன் ஈக்குவல்ஸ் a plus n minus 1d. tனோட வேல்யூ என்ன? 1. ஏயோட வேல்யூ என்ன? 0.40 plus n, அதுதான் தெரியாது, கண்டுபிடிக்கணும். d என்ன? 0.03. சரியா? சரி, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 0.40 இருக்குல்லையே, அது இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே அடிஷனில் இருக்கிறதுனால இங்கே சப்ராக்ஷனில் வரும். 1 மைனஸ் 0.40 ஈக்குவல்ஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 0.03. சரியா? சரி, ஸோ 1னா 1.00, 0.40 போட்டிங்க அப்படின்னா 0. ஸோ இங்கே 0ல் 4 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கினா 10. அப்போ 10 மைனஸ் 4 6. ஸோ அப்போது 0.60 ஈக்குவல்ஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 0.03. ஸோ இந்த 0.03யும் n மைனஸ் 1ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? டிவிஷனில் வரும். அப்போது 0.60 divided by 0.03 ஈக்குவல்ஸ் n மைனஸ் 1. இங்கே மேலேயும் டெசிமலில் இருக்குது, கீழேயும் டெசிமலில் இருக்குது. ஸோ எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுவேன். இல்லை மேம், நான் இப்படியே டிவைட் பண்ணிடுவேன், எனக்கு இது வரும்னா ஓகே சூப்பர், அப்படி போங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து நான் அந்த டைமை வந்து இப்படி ஈஸியாக பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே 100 அப்படின்றதுனால 2 டெசிமல் டிஜிட் வந்து தள்ளி போகும். ஸோ இங்கே. ஸோ அப்போது 60.0ன்னு வரும், நான் 16 எடுத்துப்பேன். அதே மாதிரி இங்கேயும் இங்கே அப்போது 3.0ன்னு வரும், நான் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? 60 டிவைட் பை 3 ஈக்குவல்ஸ் என்ன இருக்குது? n மைனஸ் 1. 1 3s are 3, 2 3s are 6, 0. ஸோ அப்போ 20 ஈக்குவல்ஸ் n மைனஸ் 1ன்னா எனக்கு என்ன வேணும்? n. ஸோ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போனால் அடிஷனாக மாறும், ஏன்னா இங்கே சப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ 20 + 1 ஈக்குவல்ஸ் n. therefore n ஈக்குவல்ஸ் 21. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா 21 டேர்ம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏபியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, பாய் கைஸ். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.